ஏன் உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காத போலாம் என் கூடவே இருந்த. இப்போ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்போ இப்போ பிரிஞ்சிருக்கோம். ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. அது இல்லாம போகும்போதுதான் அந்த வலி என்னன்னு புரியும். உண்மைதான். நீ என்னோட மனசுல இருந்துகிட்டே இருக்க. ராத்திரி படுக்க போகும்போது கடைசியா என் மனசுல இருந்தது உன் முகம்தான். அதே மாதிரி கண்ணு முழிச்சதும் உடனே மனசுல வர்றதும் உன் முகம் மட்டும்தான். இப்படி சொன்னதே எனக்கு போதும் ரேவதி. இப்படி விலகி விலகி இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வேதனையா இருக்கு. இப்போ நீ என் பக்கத்திலே இருப்ப எனக்கு ஏக்கமா இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்க ரேவதி, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். அப்படியா? நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தாங்கி தாக்கணும். அத்தையோட அம்மா இறந்ததுக்கு காரணம் தாத்தா பாட்டி இல்லைன்னு நிரூபிச்சிட்டாலே போதும். அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற கோவம் போயிடும். அதுக்கப்புறம் அத்தை என்ன வெறுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் ரேவதி. அம்மா ஒருத்தர் மனசு மாறினா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துரும். தள்ளி போயிட்டு இருக்க கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கும். அந்த கடவுள் அருளால எல்லாம் சீக்கிரமே நடக்கணும். அந்த கடவுள் இருக்காரு, அவர் கண்டிப்பா அதை நடத்தி கொடுப்பாரு. நீ கவலைப்படாத, கொஞ்சம் இரு வரேன். இது உன் அம்மா கிட்ட கொடுத்துரு. என்னது? இது அந்த செங்கசூழியோட டாக்குமெண்ட். இது என்னைக்கும் அத்தைக்கு சொந்தமானதா இருக்கணும். இது உங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனது. இது வேற யாரு கைக்கும் போயிடக்கூடாதுன்னு தான் நான் இதை ஏலத்தில் எடுத்தேன். ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்காம நான் இது சதி பண்ணி இதை வாங்கிட்டதா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி அவங்க விற்கணும்னு எடுத்த முடிவை கண்டிப்பா அவங்க சந்தோஷமா எடுத்திருக்க மாட்டாங்க. என் மேல இருக்கிற கோவத்துல தான் அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. என்னால அவங்க அந்த கம்பெனியை இழந்துடக்கூடாது. அது எப்பவுமே அவங்க கிட்ட தான் இருக்கணும்.